இப்படி எங்கள் டப்பிங் யூனியன் எலெக்ஷன் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது இன்றைக்கான சண்டேன்றதுனால தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க போல இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப முடியல, கால் முடியல. அதான் நான் வரமாட்டேன் படுத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என்ன என் நிலைமை தெரியாமையே சொல்கிறாங்க. நான் ஓரளவுக்கு நடப்பேன். இருந்தாலும் இந்த தேர்தல் வந்திருக்கக்கூடாது, இந்த தேர்தல் வராது என்ற ஒரு நினைப்போடு தான் நான் இருந்து விட்டேன். வராது தேர்தலில். பட் இப்போ வந்து நான் தலைவராக நிற்கிறேன், பொருளாளராக இவர் நிற்கிறாரு கதிர், பொருளாளராக ஷாஜிதா நிற்குது, இவங்க வந்து பொருளாளராக அது செக்ரட்டரியாக நிற்கிறாரு. இவரை தான் நான் நிற்க வச்சேன் தலைவராக. பட் அதுக்குள்ளேயும் பார்த்தா தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு வருது. அதாவது இன்னார் நின்னா நாங்கள் நிற்போம்னு சொல்லி, கதிர் நின்னா நான் நிற்பேன். என்ன லாஜிக்குன்னு புரியல. பட் எனியோ தேர்தல் நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 200 சில்லற பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படியும் ஒரு 500-600 பேர் போட வேண்டி வரும், அதுவும் நினைக்கிறேன் தான். எனியோ இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் இப்போ அவங்கள கேட்டிங்கன்னா அவங்க என்ன திட்டுவாங்க. அதனால் நல்லா திட்டட்டும். திட்ட திண்டுக்கல். அதனால் எனக்கு அந்த கவலை இல்லை. எவ்வளோ பேர் திட்டியிருக்காங்க. நம்ம ராஜேந்திரன் என்னை திட்டி என்ன செய்ய போகிறான்? ராஜேந்திரன் என்ன ரவின்னு கூப்பிட்டு பார்த்தா, நீ என்ன பேரை மாற்றி கூப்பிட்டாலும் அந்த ரவி ஃபஸ்ட்டு வர்ற ரவி தான் டக்குன்னு விழுவும். வேறு யாருக்கும் அவ்வளோ விழுவாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் யூனியன் வந்து எப்பயுமே ஐ எம் சப்போர்ட் ஆஃப் மை யூனியன் அண்ட் என் யூனியனும் என்னை நல்லா சப்போர்ட் பண்ணுது. எல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ பொய்யா சொல்ல முடியாது வாக்குறுதிகள். நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன், உள்ளே போய் கணக்கு வழக்குகளை ஒன்றுமே செய்ய முடியாது. கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு தாத்தா காலம் ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நம்ம ஒர்க் பண்ணலாம். லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படி முறைச்சிட்டு நிற்போம், அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். எனியோ இது ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா தேர்தலே இல்லாமல் போச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். தேர்தல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அனைவரும் ராதாரவி அணிக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியா? இப்போ ஆப்போசிட்டில் நிற்கிற யாராக இருந்தாலும் ஒரு தேர்தல்னா அதுக்கான சில வாக்குறுதிகள் சொல்லுவாங்க. இந்த சங்கத்துக்கு இதுவரை செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிற தலைவர் மீது பொதுவாக அதை சொல்கிற வழக்கம் தான், இந்த விஷயங்கள் செய்யலை அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து செஞ்சுட்டு தான் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அணி மறுபடியும் வெற்றி பெற்றால் இந்த சங்கத்துக்கு இதை செய்ய வேண்டிய விஷயமா அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டியிருப்பாங்க. அவங்க சில விஷயங்களை சுட்டி காட்டினா அதெல்லாம் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒருவேளை எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு அவங்க உதவியாக இருந்தால் போதும். அதாவது உதவியாக இருக்கிறன்னா கூட இருந்து தப்பானதை கை காட்டாமல் இது கரெக்டாக செய்யலை நம்ம அப்படின்னு இருக்கலாம். அது மாதிரி சொன்னாங்கன்னா நான் டெஃபினட்டாக செஞ்சு கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் பேசும்போது கூட ராஜன் சார் வந்து உங்கள் நண்பர் இவ்வளோ 40 வருஷமாக பழக நண்பர் இப்படி பண்ணிட்டாருன்னு தான் நீங்கள் வருத்தப்பட்டீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 6 பதவிக்கு ஒரு 50 பேர்கிட்ட போட்டி போடுறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பதவிக்கு போட்டிடும் போது யார் ஜெயிச்சாலுமே அந்த இன்னொரு மற்ற அணியோட எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டி சார். நான் எல்லாரோடையும் நெருங்கி தான் சார் பழகுவேன். இப்போ போகும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு போனேன், வரும்போது ஹலோன்னு சொல்லிட்டு வந்தேன். யார் எதிரி யார் நண்பர்கள் எங்களுக்கு என்ன தெரியும், எல்லாம் எங்கள் யூனியன் ஆளுங்க, அவ்வளோதான். இல்லை யார் ஜெயிச்சாலும் மற்ற வெற்றி பெற்ற டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண எப்படி சார்? மற்ற டீமோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, ஜாயின் ஆகிடுவாங்க எல்லாரும். அது மாதிரி யார் ஜெயிச்சாலுமே இப்போ நீங்கள் தலைவராக நிற்கிற எல்லாரோட குறிக்கோள் வந்து சங்கம் நல்லா இருக்கணும், அதில் இருக்கிற மெம்பர்ஸுக்கான வசதிகள் எல்லாமே கிடைக்கணுன்ற அந்த ஒரு விஷயம் தான் மோட்டிவாக இருக்கும்போது யார் ஜெயிச்சாலும் 3 பேர் யார் ஜெயிச்சாலுமே அவங்க சங்கத்துக்காக தானே பாடுவீங்க. அதனால தான் யார் ஜெயிச்சாலும் பாடுபடுவோம், நிச்சயமாக பாடுபடுவோம். எனக்கு ராஜேந்திரன் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. இது தேர்தல் முடிஞ்சோன்னா அவனோட பேசி இப்போ வாப்பா நம்மளாம் சேர்ந்து ஒன்றா செய்யலான்னு சொல்லுவேன். அவன் நம்ம கிட்ட வளர்ந்த பிள்ளை என்னமோ திடீர்னு அவனுக்கு அது தப்பு சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்கு சுதந்திரமாக ஒரு ஐடியாஸ் இருக்குல்ல, அதை பாராட்டி தான். இப்போ நீங்கள் ஜெயிச்சா அவர் வந்து அவங்க கூட மறுபடியும் இணைந்து பணியாற்றுவார் நம்புறீங்க?
அந்த நம்பிக்கை? ஏங்க இது இவ்வளோ தாங்க இருக்குது யூனியனு 130 பேர். இதில் எங்கே பிரிஞ்சுக்கிட்டு எங்கே போய் செய்கிறது? சுற்றி கோடம்பாக்கம் தான். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம். தேங்க்யூ. நன்றி.